எங் தாத்தாவுடைய சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பொது பட்ஜெட், நாளைக்கு வேளாண் பட்ஜெட் இருக்கு, தனித்தனியாக தாக்கல் செய்வாங்க. இந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல, நீங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க, மைக்கை பிடிச்சி ஒவ்வொரு ஆளாக வந்து அது அப்படி இருந்துச்சு இது இப்படி இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்க. சொல்ல முடியாது, ஏன்னாட்டா எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட்ல ஒரு குழப்பம் இருக்கதான் செய்வீங்களேன். இந்த உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையும் ஒரு பட்ஜெட் முறை இருக்கு, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த பட்ஜெட்ல நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். கெடுதல்லாம் ஒரு நல்ல அறிவிப்பு இல்லாமலும் இருக்கும், சில ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளுமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு வந்து பாக்குறாங்க திமுக சார்பு, திமுகவுடைய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஐயோ நல்லாவே இல்லைங்க, ஏதோ சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க இருக்கு, இது உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும், தாவேகாவுடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் தாவேகா எம்எல்ஏக்களும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, டக்கராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பட்ஜெட் வச்சாங்கன்னா, இன்னைக்கு திமுக ஒரு பட்ஜெட் வச்சாங்கன்னா அது வந்து அதிமுக அபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது நல்லாவே இல்லை, இது அது இல்லை, இதில் இது பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். ஒரு முட்டையை அவிச்சு கொண்டு கொடுத்தோம்னா புருஷங்கிட்ட, புருஷன் நம்ம சொல்லுவான், இந்த முட்டை என்ன அவிச்சு வச்சுக்கிற, இது ஆம்லெட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிமாப்ல. சரி நாளைக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தா, இதே ஆம்லெட் போட்ட இது அவிச்சு வச்சிருந்தா படிச்சுமா சூப்பராக இருக்கும் தெரியுமா, என்னமா உனக்கு ஒன்றுமே சமைக்க தெரியல அப்படின்னு திட்டிட்டு போவான். அடுத்த நாள் இந்த கருமாந்தம் போடா அப்படின்ட்டு ஒரு முட்டை அவிச்சியும் ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு அந்த அம்மா கொண்டு வைக்க சாப்பிட்றதுக்கு, இந்த அவிச்ச முட்டையை ஆம்லெட் போட்டுருந்துக்கலாம், அந்த ஆம்லெட் போட்ட முட்டையை அவிச்சு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டில் உள்ள எல்லாருடைய அந்த விமர்சனங்கள் இருக்குங்கிற அதை தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பட்ஜெட்ல நமக்கு என்ன லாபம் இருக்கிறது, இதனால் நம்ம என்ன லாபம் அடைகிறோம், பொதுமக்கள் என்ன லாபம் அடைகிறாங்க. எங்கள் பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு. அந்த ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு கணவனை இழந்த பெண், அந்த விதவை பெண் வருவாங்க. ஒரு வயசான அம்மா வந்துகிட்டு இருப்பாங்க, அடிக்கடி எங்களுக்கு தெரியும். அந்த அம்மா வரும்போது நீங்க போகும்போது சொல்லிட்டு போனா அந்த அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு நீங்க இந்த விடோ அந்த கேட்டகரியில் வர்றதுனால உங்களுக்கு 5 ஆடு கொடுக்கறதா தலைவர் விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, அது மானியம் ஃபுல்லாக ஃப்ரீ, உங்களுக்கு 5 ஆடு கிடைக்க போதுமா அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுபோக இன்னொரு நியூஸும் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே அந்த ஊராட்சி செயலாளரை பிடிச்சி ஒரு கலைஞர் வீடுன்றது, அந்த வீடு கட்டுறதுக்காக மனையெல்லாம் போட்டிருந்தாங்க, இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. நான் சொன்னேன் இப்போ போடாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஏன்டா போன வாட்டி திமுக பிரிவில் வரும்போது 3.10 லட்சம் தான் கொடுப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு 5 லட்சம் தரப்போறாரு விஜய் அப்படின்னு சொன்னேன். அதுபோக கூடுதலாக அந்த அம்மா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பெண், இப்போ உங்களுக்கு 150 நாளாக மாற்றி தரப்போறாரு அப்படின்னு சொன்னது பிறகு என் புள்ள சொன்னான்னு விஜய்க்கு ஓட்டு போட்டேன், நல்ல வேலைங்க, இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போகும்போது, அதுதான் ஏதோ ஒரு பெண் அவங்களுக்கு இத்தனை திட்டங்கள்ல அவங்க பயன்பெறாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் நானும் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் உங்க அப்பா எங்க அப்பா உன் சொந்தக்காரன் என் சொந்தக்காரன் எல்லா சொந்தக்காரனும் இந்த திட்டங்களால பயன்பெறுவார்கள் என்றால் பயன்பெறுவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பயன்பெறாத சில பேர் இருப்பாங்க. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அது மாதிரி அந்த தேர்வுகள் ஒரு அறிவிப்பு வரும்னு காத்திருந்தாங்க. டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், இதனால 2013 பாஸ் பண்ணி டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 13 வருஷமா நமக்கு வேலை போடுவாங்களா, நியமன தேர்வு வைப்பாங்களா அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஆசிரியர்கள் நம்ம பணி நிரந்தரம் செஞ்சிருவாங்களா, இந்த பட்ஜெட்ல வருமானு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல நல்லதும் இருக்கும், ஒரு ஏமாற்றமான அறிவிப்பும் இருக்க தான் செய்யும். பட் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க தாவேகாவுடைய அறிவிப்புல இது தலைவர் விஜய் அவருடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யறாருன்னா அதை பொறுமையா பார்த்து இதுல இது பண்ணணும் அது பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் நல்லது கிடைக்கணும், மாணவர்களுக்கு மெயினாக மாணவர்கள் பெண்கள் நலன், அதுக்கு பிறகு விவசாய நலன், அது நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது தெரியும். அது ஏழை மக்களுடைய நலன், அதுபோக தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை நோக்கி அந்த தொழில் சார்ந்த தொழில்முறை அதுதான் தமிழ்நாட்டை முன்னோக்கி நோக்கி நகரும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாசமா ஒட்டுமொத்த தாவேகா அரசும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறது விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, இன்னொரு முன்னோட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு நேற்றுக்கு விடுவிக்கப்பட்டார் நைட் அப்படிங்கிறது தெரியும். ஆரவாரமா உதயநிதி ஸ்டாலினை கை கொடுத்து ஒரு ரோடு ஷோ பண்ணி பயங்கரம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பொம்பளை கேஸில் மாட்டவங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு இருந்தது இப்போ நான் முதல் தடவையாக பார்க்குறேன் அப்படின்னு நீ நினைப்பீங்க. இல்லை, ஏற்கனவே சீமானை பார்த்துருக்கிறேன். ஏற்கனவே விஜயலட்சுமி கேஸில் எதுவும் போகும்போது தான் ஒரு பொம்பளை கேஸில் மாட்டி அங்கே போகும்போது அங்கேயும் ஒரு ஆரவாரம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக ஸ்டாலின் பார்த்து அப்படியே அடி பார்க்குறாங்களே, என் மோன டே
பரம்பரை மானத்தை காப்பாத்திட்டா இப்பா சூப்பரா மோனை வாடா மோனை கட்டிப்பிடிச்சு ஆற தழுவினது பார்த்தோம். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, துர்கா அம்மையார், அவங்களுமே பூரி படைச்சிட்டாங்க. ஒருத்தனை பெத்து தொலைச்சாம் பாரு, எனக்கு என் வயிற்றுல பாலை வாத்திருக்கடா மகனே, கஷ்டப்பட்டுட்டியாடா, சாப்பாடு கொடுத்தாங்கடா, ஏசி இல்லாத பஸ்ஸில் போனியாமே, வேத்து கொட்டிருக்கடா மோனை வாடா, இழைச்சி விட்டடா அதுக்குள்ள, ஏய் ஒரு கோழி வெடி என் பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து நல்லா சுட குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படிலாம் பண்ணிப்பாங்க இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய ஒய்ஃப் எல்லாமே கட்டி ஒரு 4-5 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த எல்லா பெண்களுக்கும் தெரியும்ல உதயநிதி ஸ்டாலின் என்ன வார்த்தையை விட்டார் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க முகத்துல முடிச்சாங்கன்னு தெரியலையே. இப்போ எங்க வீட்டுலாம் ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தையை, கெட்ட வார்த்தை செருப்பு எடுத்து அடிக்கிறாங்கப்பா. இப்போ இந்த குடும்பத்தை பாருங்களேன், என்ஜாய் பண்றாங்க, கெட்ட வார்த்தை பேசினா ஜாலியா என்ஜாய் பண்றாங்கப்பா. குடும்பம் எப்படி இருக்கணும், மஜாவா இருக்கணும். அதே மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து கேட்டா, என் குடும்பம் அப்படி என்ன வளர்க்கல, என் குடும்பம் நல்ல குடும்பம், எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, நான் அப்படி பேசுவேன்னா தப்பா ஒட்டி கட் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு போட்டு புலம்பனாப்புல பார்க்குறேன். ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்கு, ஒரு அம்மா வந்து திமுக சார்பா அந்த உதயநிதி வராப்புல கை விட்டு அப்படியே அந்த அம்மா அப்படியே பம்மி போய் ஒரு பக்கத்தில் போடுமாமா, சைடில் போடுமாமா, அந்த இதை பாட்டை கட் பண்ணிடு. அது வந்து அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே மருதாணி, அவதாரம் போல நீயே வளர்ந்து விட்டாயே, முருங்க மரம் போல நீ வளர்ந்து விட்டாயே, ஆரரரே ராரரரே. ஏன்டா நான் ஏன் பாடுறேன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதனால பாடுறேன். அதே மாதிரி என்கிட்ட தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது நிறையா தங்கச்சிங்க வந்து அண்ணன்னு இந்த டிவியில் பார்த்துட்டு கொண்டாடினதெல்லாம் தெரியுமா, அப்போ நாங்களும் பண்ணணுமா இல்லையா அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இந்த மானங்கட்ட குடும்பத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்ததுங்கிறது பெரிய சந்தோஷம். இப்போலாம் இப்போ பார்க்க தான் தெரியுது எவ்வளோ மானங்கட்டவங்களா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. கருவம் கலந்துட்டு வருது. இப்போ நம்மளுடைய பட்ஜெட்டை பார்க்க போகிறோம். பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கமாக கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் அப்பா மாதம் 50,000 சம்பாதிப்பார். அந்த சம்பளத்தை கொண்டுட்டு வந்தவொடனே உங்கள் அம்மா உட்காந்துக்கிட்டு உடனே ஒரு பட்ஜெட் ஒன்று போடும். இந்த பாருங்கிறேன், இந்த வாட்டி வந்து வீட்டு செலவுக்கு அந்த சட்டு ஜாமான் மளிகை ஜாமான் வாங்கினதுக்கு 10,000 அப்படின்னு 10,000 போட்டுரும். சரி, சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு காலேஜ், அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அப்புறம் ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டிருக்கு, இதுக்கு 25,000. அதுக்கு பிறகு நம்ம பையன் ஒருத்தன் தடிமாட்டு பையன் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டே கிடக்குறான், அவனுக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 கொடுத்துருவாங்க. சரி, இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸு பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு ஒரு 5,000 போட்டு வை, அந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பையன் ஒரு பல்சர் பைக் வாங்கிக்கிறான், மானங்கட்ட பையன், ஊர் சுற்றுறதுக்கு ஒரு பைக் ஒன்று கேட்குது, இவனுக்கு எஃபிஷியன்ட் தான் வேணுமா, பல்சர் கூட வேண்டாமா, அதுக்கு 1.5 லட்சம் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இல்லை இந்த பட்ஜெட் அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம அடுத்த மாதம் வரும்போது சம்பளம் வரும்போது பண்ணிக்கலாம். நம்ம பொண்ணு வந்து ஒரு லேப்டாப் ஒன்று கேட்குது, ஆமாம் லேப்டாப்பு வாங்கி கொடுத்துடலாம். பொண்ணு ஒரு ஸ்கூட்டி ஒன்று கேட்குது, நல்லா ஸ்கூட்டியில் முன்னு சைடு ஸ்டாண்டு போடாமல் காலை வச்சுட்டே போகலான்னு அப்படிதான் நினைக்குதுங்களா. இல்லை இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது, நம்ம அடுத்தல பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பட்ஜெட் போப்பாங்க. அந்த பட்ஜெட்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வந்துடும். அப்பா சம்பாதிக்கிறது வேறு 50,000 தான். சரி, 50,000 போனது பிறகு பாக்கி 50,000 எங்கே பண்ணுறது, மார்வாடியில் போயிட்டு எங்கேயாச்சும் கடன் வாங்கணும், ஒரு 50,000. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் குடும்ப நலன் மாதிரி தமிழ்நாட்டுடைய தந்தையாக இருக்கிற விஜய் சைடில் கோத்து விடுவான், நம்ம ஆச்சு அவ்வளோதான், நம்ம உருட்டு தமிழ்நாட்டின் தந்தையாக இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கார். நம்ம குடும்ப நலன், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுடைய குடும்ப நலன், அதுக்காக போட்டுக்கிறார். எக்ஸஸ் 50,000 கடன் வந்து மார்வாடியில் வாங்கின மாதிரி இப்போ எக்ஸஸாக நமக்கு ஒரு 1,70,70,000 கோடி ஆர்பிஐயில் போயிட்டு கடன் வாங்க போகிறது அப்படிங்கிறதையும் இதில் அறிவிச்சிருக்காங்க. கடன் வரத்தான் செய்யும், அது நிதித்துறை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, இந்த கடன் வரத்தாங்க செய்யும், இது கண்டினியூட்டி ஆகிட்டு தான் இருக்கும், ஒரு 50 ஆண்டு காலம் கூட இது வரலாம். அப்படிங்கும் போது யதார்த்தம் நமக்கு புரிகிறது. நம்ம கடன் வாங்குறது என்னடா, இப்போ ஆல்ரெடி 13 லட்சம் கோடி இருக்குது, இப்போ வாங்கினா இப்போ எதுவும் அடுத்து 14,18,000 கோடி 20,000 கோடி போயிட்டு இருக்கும். இதை எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிறது பெரிய இது. பிரேமலா தான் கரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்த கடனை எப்போ நம்ம அடைக்க போகிறோம், தமிழ்நாடு கடன் இல்லாத ஒரு தமிழ்நாடு எப்போ உருவாக்க போகிறோம்ங்கிற அவங்க ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதில் வந்து கருத்துக்களை தெரிஞ்சிருக்காங்க. அதாவது அந்த கருத்துக்களை காதில் வாங்கி விட்டாங்க. எப்பயுமே அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இதில் வந்து வியப்பான ஒரு பட்ஜெட்டுங்க, ஒரு நல்ல பட்ஜெட்டுங்க. இதில் எதை உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்காக பிரத்யேகமாக மாணவர் நலன் சார்ந்து தலைவர் விஜய் அவர்கள் அதில் வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவிச்சிருக்கிறார். அந்த பட்ஜெட்டில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மாணவர்களுக்கு ஸ்மார்ட் சைக்கிள் அப்படிங்கிறது தெரியும். நமக்கெல்லாம் நம்ம 90s கிட்ட இருக்கும்போது கொடுத்துருப்பாங்க, ஹெர்குலிஸ்னு ஒரு சைக்கிள் கொடுத்துருப்பாங்க.
வண்டியை ஓட்டிகிட்டே போக முடியாது. கிருட்டுன்னு பம்பர் பின்னாடி அடிக்கும், செயினை வந்து போயிடும். அதை கண்ட ஒரு கடையில் போட்டுட்டு ஓவர் ஹீலிங் பண்ணணும். ஓவர் ஹீலிங் பண்ணி எடுத்த பிறகு அந்த சைக்கிள் நல்லா ஓடிட்டு இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் தான் முதல்ல அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கலைஞர் வந்து அவர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு முக ஸ்டாலின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் அதை ஒட்டு மொத்தமாக என்ன ஒரு ஸ்மார்ட் சைக்கிள், அதில் ஹெல்மெட்டும் இருக்கும், அது ஒரு பேக் ஒரு தனியாக இருக்கும், வாட்டர் பாட்டில் வைக்கிறது மாதிரி. அதாவது நம்ம ரேஸ் போவாங்கல்ல, அந்த சென்னை மாதிரி பெரிய பெரிய ஏற்கையில் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு ரேஸ் போயிட்டு இருப்பாங்க, நம்மளோட சைக்கிள் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. வேலை வெட்டி இல்லாமல் ஒரு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரியான ஒரு சைக்கிள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டம். அதற்கு பிறகு மடிக்கணினி திட்டத்தில் வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். அதில் வெற்றி நிறைய இடத்துல இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கலைஞர் பேரை தூக்கிட்டீங்க, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அதில் கலைஞர் பேரை தூக்கி வெற்றின்னு போட்டாச்சு. அது ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இப்போ வந்து வெற்றி 150 அப்படின்னு போட்டிருக்காங்க. மாதிரி வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றின்னு என் மேல உள்ள பாசம் விஜயவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. போடுங்க, கலைஞர் வரலாம் ஒரு இடத்துல இருக்க கூடாது, எல்லாத்தையும் தூக்கி ஓட்டணும். என்னதான் பண்ணிக்கிறான் அந்த கிழமை, ஏன் பேர வைங்க, அது எனக்கு சந்தோஷம். அதே மாதிரியான திட்டங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க. இது காலகாலமாக இருக்குது. சைக்கிள் வழங்குற திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம், அதை கலைஞர் அபகரிச்சிக்கலையா? இந்த மடிக்கணினி கொண்டு வந்தது யாரு? 2011 ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது. 10 வருஷம் வழங்கப்பட்டது. கொரோனா பீரியட்ல ஒரு இஷ்யூ வந்ததுனால, காசு இல்லாதனால எடப்பாடியார் விட்டார். அப்படியே திமுக ஆட்சி எடுத்து என்ன பண்ணி புனி கிழிச்சிட்டீங்களா? 4 வருஷம் பண்ணவே இல்லை. 2025 ஜனவரிலாம் எங்க முதல்ல வந்து மறுபடியும் யாரு, நம்ம அப்பா, தமிழ்நாட்டோட அப்பா வந்தார்ல, அந்த அப்பா வந்து கொடுக்குறாப்பல, அது என்ன மாதிரி எடுத்த திட்டத்தின்படி ஒரு கொடுத்தாப்பல. இப்போ அந்த திட்டத்தை வெற்றி மடிக்கணினி திட்டம் தலைவர் மாத்திட்டாரு. கலைஞர் இவர் முக ஸ்டாலின் ஒரு லேப்டாப் கொடுத்தாப்புல. அந்த லேப்டாப் வச்சு என்ன பண்ணாங்க பசங்க, நம்ம ஆளும் நம்ம ரீல்ஸ் ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க தாவேக்கா சார்வா, அப்படிதான் இருந்துச்சு. அதை தலைவர் விஜய் அவர்கள் மாத்திருக்காரு. அது மாதிரிலாம் பார்க்குறோம். மாணவர்கள் நலன், அது மாதிரி ஒலிம்பிக் திட்டம், அதாவது ஒலிம்பிக்ல கொண்டு போய் நம்மளுடைய மாணவர்களை அங்கே கொண்டு சேர்க்கணும். தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு செஸ்ஸில் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஒலிம்பிக்லையும் நம்ம பசங்க ஜெயிக்கணும். தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒலிம்பிக் பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது மிக அருமையான திட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிடி பீரியட், இது வந்து மாணவர்களுக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னாடா நம்ம படிக்கிற காலத்துலேருந்து பிடி பீரியட் எப்பயுமே கணக்கு வாத்தியார் தூக்கிட்டு போயிடுவார். எனக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு பிடி சார் ஓகே பார்த்துக்கிட்டு அந்த சும்மா விசில் அடிச்சுட்டு போயிடுவாப்பிள்ளைங்களேன். பிடி பீரியட் 2 நாள் இருந்துச்சு ஏற்கனவே. இப்போ 5 நாளும் பிடி பீரியட் உண்டு. 1 மணி நேரம் நீங்கள் பசங்களுக்கு எக்ஸசைஸு, விளையாட்டு மேம்படுத்துறனை கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால தலைவர் விஜய் அவர்கள் இதை வந்து அறிவிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே கம்மியாக வருமானம் உள்ள பெண்களுக்கு, ரொம்ப ஏழ்மையான உள்ள பெண்களுக்கு 1 பவுன் தங்க நாணயமும் தங்க நகையும், அதுக்கு பிறகு ஒரு பட்டுப்படையும் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அது இதில் கொண்டு வந்துட்டார். அதற்கு பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தங்க மாமன் தாய்மோதர திட்டம், அதிலையும் அறிவிச்சிருக்கார். சில வாக்குறுதிகளை உள்ள இன்புட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா வாக்குறுதிகளையும் இன்புட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாதிரி திட்டம் இல்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாதிரி திட்டம்னா எல்லா வாக்குறுதி எப்படியா கொண்டாட முடியும்? கொஞ்ச நாள் அறிவாக இருக்கணும். எல்லா பட்ஜெட்லையும் பட்ஜெட்டுக்கு பிறகு எப்பொழுதும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லையும் அவங்களுடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதில் தலைவர் விஜய் அவர்கள் தனக்கு தான் கொடுத்த வாக்குறுதியில் எங்கெங்கெல்லாம் புகுத்த முடியுமோ அங்கெல்லாம் புகுத்திருக்கிறாங்க. அடுத்தது பெண்கள் நலன்ல தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதில் பணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தாய் கேர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது தாய் கேர் திட்டம் அப்படின்னா ஒரு மாசமான பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க மாசமாயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி பார்க்க போறாங்க. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் அந்த மகப்பேறு நெருங்குற காலத்தில் ஒரு 10 நாளோ 15 நாளோ நீங்க அந்த கேர் சென்டர்ல போய் தங்கிக்கலாம். அதுக்கு உணவு, அதுக்கான மருத்துவம் எல்லாத்தையும் யார் பார்ப்பா அப்படின்னா இந்த கவர்மெண்டே பார்த்துக்கும். இதில் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது, அரசு மருத்துவமனையில், அது மகப்பேறு மருத்துவமனையில் நல்லா வச்சுக்கிடுங்க. இங்க நாகப்பட்டினம் மருத்துவமனையில் இப்போ நேற்றுக்கு ஒரு பெண் டெலிவரிக்கு போனாங்க. அனஸ்தீஷியா ஓவர் டோஸ் கொடுத்துட்டாங்க. அனஸ்தீஷியா ஓவர் டோஸ் கொடுத்த பிறகு டெலிவரி ஆனதுக்கு பிறகு அந்த பொண்ணு எழுந்திரிக்கவே இல்லை. ஆனால் சுயநினைவு இருக்கு, மூளையில் ரத்த கசி வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கு. அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு பெண் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க, இது நார்மல் டெலிவரி ஆகும், புஷ் பண்ணு செவட்டு கட்டி நான் புஷ் பண்ணியிருக்கலாம். அந்த அம்மா புஷ் பண்ணி அந்த குழந்தை வயிற்றுலேயே கர்ப்பப்பையிலேயே டாய்லெட் போயிட்டு, அது 2 பேருக்குமே ஆபத்து. உடனே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொண்ணு இறந்திருக்கும், அந்த குழந்தை இறந்திருக்குங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மருத்துவமனைகளை எப்போ சீர் செய்ய போகிறது? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போறாங்க, மிஸ் ஹேண்டிலால இறந்து போறாங்க. இதே நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இது நடக்கிறது கிடையாது. ஏன்? அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அலட்சியம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செய்யணும். அதோட இந்த திட்டத்தில் இதை மாதிரிலாம் ஒரு மருத்துவத்துக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த பட்ஜெட்ல குறைவுதான், எதிர்பார்த்த விட குறைவுதான். இதெல்லாம் நீங்க வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை தலைவர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து
அந்த கூவம் நதியை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது காலகாலமாக எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் அறிவிப்பாங்க, 500 கோடி போடு 1000 கோடி போடுன்னு அதில் கொண்டு 1000 கோடியை கொட்டினா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த 1000 கோடியை யாரு உள்ள அந்த நீர்த்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் இங்கே வந்து தின்னுட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெண்டரையே நாங்கள் ஓப்பனாக விட்டுறோம், எங்க சர்வதேச அளவில் இந்த டெண்டரை விட போறோம், சும்மா லோக்கல் அவனை வச்சு பண்றேன் இவனை வச்சு பண்றேன் அவங்க வருஷம் கொட்டி தீனி தின்னுட்டு போயிட்டாங்க. ஒரு அளவு கூட முன்னேறலாம். அந்த கூவம் நதி மூக்கம் மூடிட்டு வரும். மதராசப்பட்டினம் படத்துல வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நதியை வந்து கட்டமைக்கணும். அதில் வந்து எமி ஜாக்சன் அழைச்சிட்டு நாங்கள் டூர் போகணுங்கிற மாதிரி எங்கள் பசங்க எவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதை வந்து அவர் அறிவிச்சிருக்கிறார். அந்த நதியில் கூவம் நதியில் மாணவ செல்வம் குளித்து மகிழ்கிற அளவுக்கு அதை மாற்றணும், போட்டு விடணும். அதை நாங்கள் நேஷனல் அளவில் அதை சர்வதேச அளவில் டெண்டர் விட்டு அதை நாங்கள் சீரமைப்போம் அப்படின்னு உண்மையிலேயே வந்து இந்த முன்னெடுப்பு நல்லா இருக்காது. பண்ண போகிறாங்களா இல்லைங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதிமுக திமுக பண்ண மாதிரி பண்ணாமல் இந்த முன்னெடுப்பே நல்லா இருக்குது. சர்வதேச அளவில் ஓப்பன் டெண்டர் விடுறான், டெண்டர்களுமே ஓப்பன் டெண்டர், எல்லாத்துக்குமே ஓப்பன் டெண்டர் விடுறேன்னு சொன்னது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. அதற்கு பிறகு ஏஐ நகரத்தை உருவாக்கப் போகிறார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெரிய ஏஐ நகரத்தை உருவாக்கிட்டார்னா இது வேறுங்கிற மாதிரி பல நாடுகள்லேருந்து இங்கே வருவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய நகரம், ஒரு திருச்சியோ இல்லைன்னா சென்ட்ரா இருக்குது திருச்சி, அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர், ஏதோ ஒரு நகரத்தை, கோயம்புத்தூர் ஒரு நகரத்தை எடுத்து அதை அறிவகம் என்ற பேரில் முழுமையாக அதை ஏஐ நகரமாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி மாற்ற போகிறாங்க எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய விஷுவல் அவர் தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தார்ல, வாக்குறுதி அறிவிச்சிருந்தார், அதன்படி அவர் உருவாக்க போகிறார் அப்படின்னு இருக்காரு. அதை பற்றின புரிதல் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் அதோடைய திட்டங்களை இல்லைன்னா அந்த மேப்பை நமக்கு கொடுத்தா மட்டும்தான் தெரியும். அது தலைவர் விஜய் அவர்கள் ரெடி பண்ணும்போது அந்த மேப் நமக்கு வரும், அப்போ நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை விண்வெளி மையங்களுடைய ஒரு நகரங்களாக மாற்ற போகிறோம். அது அந்த இடத்துல விண்வெளி நகரங்கள் மையம் அமைக்க போகிறாங்க. அது எது சார்ந்து அப்படிங்கிறது இன்னும் நமக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுங்களேன். பட் 2 நகரங்களை, தூத்துக்குடி திருநெல்வேலி நகரங்களில் ஒருவேளை விண்வெளி சம்பந்தமான பொருட்களை தயாரிக்கிற நகரங்களை மாற்ற போகிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்ரீஹரி ஓட்ட மாதிரி இது ஒரு நிலங்களை மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற புரிதல் நமக்கு கிடையாது. அதை வந்து அந்த திட்டங்கள் வரும்போது தான் நமக்கு கிளியராக தெரியும். பட் இது வந்து ஒரு நகரத்தை முன்னெடுத்து செல்றது. ஏன்டா இன்னைக்கு வந்து இப்போ ஸ்ரீஹரி ஹோட்டம் நமக்கு தெரியுது இல்லை, அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி அப்படின்னால எல்லாருக்கும் என்ன தோணும், இந்தியாவில் எல்லாருக்கும் நினைக்கணும் விண்வெளி மையங்க அங்கே ஒன்று அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. அதுதான் அதாவது தமிழ்நாட்டை உயர்த்தி செல்லுதல். இப்போ ஏஐ நகரம் கிரியேட் பண்ணால் உலக நாடுகள்லேருந்து அங்கே வருவாங்க. இன்றைக்கி விண்வெளி மையங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணாலோ இல்லை அந்த தொழிற்சாலையை கிரியேட் பண்ணாலோ உலக நாடுகள்லேருந்து அங்கே வருவாங்க. பல பேர் சொல்கிறாங்க இது வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து சரியான இது வரலைங்க, வேலைவாய்ப்புக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இதுதான் வேலைவாய்ப்பு. அதற்கு பிறகு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு 2142 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒரு லோன் ஜாக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது இதெல்லாம் என்ன, ஒரு லோன் கொடுத்து அந்த கம்பெனி டெவலப் ஆனிச்சுன்னா அங்கே உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொண்டு வரும். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு வந்து ஒரு 4,00,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இளைஞருடைய வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்கும் மற்றும் தமிழ்நாட்டோட கட்டமைப்பை உயர்த்துவதற்கும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து யாராச்சும் சிறு தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த MSME இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குங்க. ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு ஒரு லோன் கேட்டால் நீங்கள் நிறைய அந்த ஒரு அடமானம் கேட்குறாங்க, இல்லைனா ஒரு டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணணுங்கிறாங்க. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவங்க கோயம்புத்தூர் பக்கம், கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் நினைக்கிறேன், பல்லோட அந்த ஏரியா நினைக்கிறேன், அந்த சிஸ்டர் அவங்க கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க இந்த MSME ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடு போகும்போது இதை அறிவிச்சிருந்தாங்க. அதனால இதெல்லாம் அவங்க கொண்டு போகணும், கருத்தில் கொள்ளணும். தொழில்துறை அமைச்சர் இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். நீங்கள்லாம் கருத்தில் கொண்டா பண்ணால் மட்டும்தான். அப்போ அதே மாதிரி என்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறான் நம்ம சொல்கிறோம்ல, அவனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கணும். அதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது, அதற்கு தானே நம்மளாம் எதிர்பார்த்துருக்குறோம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து என்ன, அம்மா நான் தொழில் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு 4 லட்சம் கொடு 5 லட்சம் கொடு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு அப்பாட்ட பணம் கேட்டால், அப்போ நீ ஒன்றை படிக்க வச்சதே உனக்கு 4 லட்சம் செலவு பண்ணதே வேஸ்ட் தான்டா. உனக்கு மேற்கொண்டு 4 லட்சம் 5 லட்சம் உனக்கு பணம் கொடுத்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வரல, ஆனால் அவனுக்கு கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்லிவிட்டாப்புல. அந்த பையன் என்ன அப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணிவிட்டேன், நான் படிக்க வச்ச போதும், எனக்கு அதுவே போதும், எங்கள் தளபதி எங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துக்கிறாப்புல அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு லோன் அப்ளை பண்ணுங்க. லோன் ஈஸியாக கிடச்சதுன்னா அது மூலமாக அந்த பையன் வளர்ந்து விடும். இது மாதிரியான திட்டங்கள் இது அந்த துறைக்கு தான் ஒதுக்கி இருக்கு. அதை விசிபிள் பண்ணுங்க, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. இந்த MSME ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வர இஷ்யூஸ் யாரும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் ஒன்றிணைச்சு இந்த ஒரு
எங்க தாத்தா மூலமா அதை நம்ம தொழில்துறை அமைச்சருக்கு நம்ம கொண்டு சேர்க்க ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம். அதனால சொல்றேன். இப்படியாக பல திட்டங்கள் வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மேக்சிமம் அதில் கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் நலனில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து கேர் பண்ணி தலைவர் விஜய் இது கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து காலை உணவு திட்டம், இந்த காமராஜர் காலை உணவு திட்டம் மாற்றிட்டாங்களாமா. இது வந்து முதல்வர் பேரில் இருந்துச்சா, அதெல்லாம் மாற்றினாங்க. அது ஒரு கோவத்தில் கட்டுப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்மார்ட் ஸ்கூல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்லி 100 ஸ்கூல் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழகம் முழுக்க. அது ஒரு 234 ஸ்கூல் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்கூல். இப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே அங்கே போய் படிக்கலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஓவரால் டாப் மோஸ்ட். அது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நிகரான அந்த கட்டமைப்பு இருக்கும், ஏஐ வசதி எல்லாமே ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். அப்படிப்பட்டது அட்லீஸ்ட் ஒரு அதுக்கு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து 234 தொகுதிக்கு ஒதுக்குறீங்கன்னா அங்கே உள்ளவங்க ஈஸியாக பயன்பெறுவாங்க. அது மாதிரி திட்டங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தில் வந்து அன்பில் மகேஷ் வந்து வெளில வந்து ஒரு குடத்தில் கொடுத்துட்டாப்ல. அவர் தான் உள்ளே இல்லை வெளில எதனா உட்காந்துக்கிறாப்ல, டிவி பார்த்துக்கிட்டு உடனே ஒரு ட்விட்டு ஒன்று ஓட்டுட்டாப்ல. அதாவது நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது 46,000 கோடி ரூபா ஒதுக்கி இருந்தோம் பள்ளி கல்வித்துறைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. இப்போ 2,000 கோடி சொச்சம் வந்து நீங்கள் வந்து கோட்டை விட்டுட்டீங்க, கம்மியாக பதிவிட்டுட்டீங்க. நீங்கள் வந்து கல்வித்துறையை வந்து நீங்கள் வந்து மட்டம் தட்டிட்டீங்க. எங்களுடைய ஸ்டாலின் இருந்த காலத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளோ கொடுத்தா தெரியுமா? 2,000 கோடி நீங்கள் கம்மியாக ஒதுக்கிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு ட்விட்டை போட்டுவிட்டுருந்தாப்புல. அதுக்கு நம்மளுடைய நிதித்துறை செயலாளர் வந்து செருப்பை கட்டி அடிக்க முடியாதுல்ல, அவர் தான் முன்னாள் எம்எல்ஏ இருக்குல்ல, அவர் ஒரு மரியாதை கொடுக்கறதுனால சரி நான் வாயாலேயே நடிகிறேன்டா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போனதுக்கு இந்த 46,000 கோடி ஒதுக்குனது உண்மைதான். திமுக பீரியடில் 46,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குனது உண்மைதான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 கோடி தான் நீங்கள் வந்து அதில் வந்து பயன்பாட்டில் வச்சுருந்தீங்க. ஒரு 4,000 கோடி ரூபா அனாமத்தா சும்மா கிடந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் ஒதுக்கிட்டோம். நீங்கள் போன வாட்டி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் பட்ஜெட்டாக போட்டுருங்க, இது இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி. உங்களை மாதிரி எக்ஸஸா ஒரு 4,000 கோடி போடு, அது நம்ம பிறகு ஸ்டாலின் டேக்ஸை தூக்கி சொதிக்கலாம் கொண்டு போய் முதலாளி விட்டு கொடுக்கணுமா இல்லையா? முதலாளி விட்டு பிள்ளைலாம் எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைலாம் கொண்டு கொடுக்கணுங்க. முதலாளி வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணுன்ட்டு ஒரு ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாலின் டேக்ஸ் எல்லாம் கழிச்சிடும். இது போக இந்த திட்டத்தில் என்னன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லா அமைச்சகத்துக்கும் இப்போ வந்து ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் வரும்போது கண்ணியமாக மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்குற அளவில் இந்த அமைச்சர்கள் செயல்பட்டால் நல்லது. இல்லை நான் கட்டிங் அடிக்கிறேன், நமக்கு கீழே உள்ள அதிகாரிகள் கட்டிங் அடிப்பாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். இந்த கீழே உள்ள செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடிமட்டம் வரைக்கும் இந்த பணம் சுத்தபத்தமாக அந்த மக்களுக்கு ஓரளவுக்குனாலும் போய் சேரணும். முழுமையாக சேர விட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும். கடைசியில் ஊராட்சிக்கிட்ட வரும்போது எவனாச்சும் ஒருத்தன் ஒரு அமௌண்ட் அடிச்சிடும், அப்படி நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வெற்றிகரமாக அந்த மக்களை போய் சேரும். இன்னைக்கு அறிவிச்சிருக்க பட்ஜெட் என்னுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாட்டில் இந்த பட்ஜெட் ஒரு அருமையான பட்ஜெட் தான். பட் எல்லாருக்கும் மனநிறைவான பட்ஜெட்னா எல்லாருக்கும் மனநிறைவான பட்ஜெட் கிடையாது, இருக்காது, அப்படி இருக்க முடியாது. சில பேருக்கு அது நீங்கள் அதை அறிவிச்சிருக்கலாம், இதை அறிவிச்சு அந்த பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்னால ஒவ்வொரு மக்களும் பயனடைவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு அளவில் பயன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சு நல்ல பட்ஜெட் தானே. யார் என்ன சொன்னாலும் சரி, மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பயிருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.